வணக்கம். நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை எப்படி கையாடுறதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? நாம சுமக்கிற பெரிய பாரமெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். உங்க மனசு எப்பவாச்சும் ஒரே எண்ணங்களால நிரம்பி ரொம்ப பாரமா எதுவுமே யோசிக்க முடியாத மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இது நம்மள நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா? சரி, முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி இரைச்சல், ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன சத்தம்னா, முடிஞ்சு போன விஷயத்த பத்தின கவலை, இனிமே என்ன நடக்க போகுதோங்கிற பிளான், அப்புறம் தேவையே இல்லாத சில யோசனைகள்னு ஒரு நதி மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த ஓட்டம் நம்மள ரொம்பவே சோர்வாக்கிடும். இந்த மாதிரி மனசுல இருக்கிற பாரம் இருக்கு இல்லையா, அது நிஜமாவே நம்ம தோள் மேல ஒரு பெரிய மூட்டைய வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா அதுல என்ன ஒரு சிக்கல்னா, அந்த பாரம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. சரி, இப்போ நாம அனுபவிக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு பழங்கால கதையில ஒரு சிம்பிளான தீர்வு இருக்கு. வாங்க, அந்த துறவியோட கதையில என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஒரு ஞானமான துறவியும் அவரோட இளம் சீடனும் ஒரு நீண்ட பயணத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த குரு, அதாவது அந்த துறவி, ஒரு பெரிய கனமான மூட்டைய முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம மணிக்கணக்கா நடந்து போய்கிட்டே இருக்காரு. தன்னோட குரு இப்படி கஷ்டப்படுறத பாக்குற அந்த சீடனுக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. குருவே, நான் வேணா தூக்கட்டுமான்னு கேட்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஏனோ கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியமே வரல. ஒரு வழியா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க போனதும் அந்த துறவி தன் முதுகுல இருந்து அந்த பெரிய மூட்டைய ரொம்ப சர்வசாதாரணமா தூக்கி கீழே வச்சாரு. இப்பதான் இந்த கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். இது வெறும் மூட்டையா பத்தின கதை மட்டும் இல்ல. அந்த சீடனுக்கு ஒரே குழப்பம். அவன் கேக்குறான், குருவே, எதுக்கு இவ்ளோ நேரம் அந்த பெரிய பாரத்தை தூக்கிட்டு வந்தீங்க? அதுக்கு அந்த துறவி லேசா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் என் பாரத்தை எப்பவோ இறக்கி வச்சிட்டேன். ஆனா நீ இன்னும் அதை சுமந்துட்டு இருக்கியான்னு கேட்டார். இப்ப புரியுதா? இந்த கதையோட மைய கருத்தே இதுதான். உண்மையான பாரம்ங்கிறது அந்த துறவி தூக்கிட்டு வந்த மூட்டை கிடையாது. உண்மையான பாரம் ஒரு விஷயம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அதை பத்தின எண்ணங்களையும் கவலைகளையும் நம்ம மனசுக்குள்ள நாமளே சுமந்துட்டு தெரியறதுதான். இந்த ரெண்டு பாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடம்புல தூக்குற பாரம்னா அது நமக்கு கண்ணுக்கு தெரியும், எப்போ இறக்கி வைக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த மனசுல இருக்கிற பாரம் அப்படி இல்ல. அது கண்ணுக்கு தெரியாததால அதை இறக்கி வைக்கணுங்கிறதையே நம்ம பல சமயம் மறந்துடுறோம். சரி, அப்போ இந்த மனசுல இருக்கிற பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறது? கவலைப்படாதீங்க, அந்த துறவியோட ஞானம் அதுக்கும் ஒரு சிம்பிளான வழியை காட்டுது. இதுக்கு ஒரு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. முதல் படி கவனிக்கிறது. அதாவது உங்களுக்குள்ள ஒரு கவலையான எண்ணம் வருதுன்னா அதை ஜட்ஜ் பண்ணாம, ஓ இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு சும்மா கவனிங்க. ரெண்டாவது படி, அதை பற்றி கொள்ளாதீங்க. அந்த எண்ணம் நீங்க இல்ல, அது வானத்துல போற ஒரு மேகம் மாதிரி. அது ஒரு பார்வையாளரா நின்னு பாருங்க. கடைசி படி, அதை போக விடுங்க. அந்த எண்ணத்தை கெட்டியா பிடிச்சுக்காம மெதுவா அதை ரிலீஸ் பண்ணிட்டு உங்க கவனத்தை இப்போ நடக்கிற விஷயத்துக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பயிற்சி செஞ்சாலே போதும், உங்க மனசோட கண்ட்ரோல் மறுபடியும் உங்க கைக்கு வந்துடும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மனசு எப்பவுமே எண்ணங்கள் சண்டை போடுற ஒரு போர்க்களமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அத ஒரு அமைதியான தோட்டமா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. எப்பவுமே மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவையில்லாத மனப்பாரங்களை இறக்கி வைக்கிற சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு நொடியும் அந்த சக்தியை நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் கடைசியா உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். உங்களை ரொம்ப பாரமா அழுதிக்கிட்டு இருக்கிற எந்த மனச்சுமைய இன்னைக்கு நீங்க இறக்கி வைக்க போறீங்க? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்க.